வணக்கம் அனைவருக்கும். இன்று எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். என்னவென்று சொன்னால், நாங்கள் மாதந்தோறும் வழங்குகின்ற உலர்நோக்கு பதிலாக சுழற்சி முறையிலே உலர்நோக்கு பொதிகள் வாங்கி வருகின்றோம். அது பார்வையற்ற சமூகத்திற்காக. அந்த வகையிலே கோவிந்தன் அண்ணா அவர்களுடைய தகப்பனர் இந்த 10 பேருக்கான உணவு பொதி வழங்குவதற்கு எங்களுக்கு நிதி அனுப்பியிருக்கின்றார். ஜனயா அவர்கள் பிறந்ததற்காக, அதாவது 7ஆம் மாதம் 26ஆம் தேதி அந்த தங்கச்சி பிறந்திருக்கிறார். அதை முன்னிட்டு எங்களுக்கு கோவிந்தன் அவர்களுடைய தந்தையார், நான் பேரை கேட்டேன்னு சொல்லவே இல்லை, அதோட அவருக்கு ஒரு முக்கியமான நாள், அவருக்கு 63வது பிறந்த நாள். அப்போ அந்த பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு 7ஆம் தேதி தந்துட்டார். அப்போ நாங்கள் அவற்றை பிறந்த நாள் நாங்கள் இந்த பொதியெல்லாம் வழங்கின அவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குமெண்டு. அப்படித்தானே? அந்த வகையிலே இந்த உணவு பொதிகளை வழங்கி வைப்பதற்கு நிச்சயமாக எங்களுடைய நிலையத்தினுடைய கௌரவ பொருளாளர் கடமன் அவர்கள் வெகு முனைப்பாக செயல்படுகின்றவர். எந்த சந்தர்ப்பத்திலுமே உணவு பொதி என்றால் அது கட்டாயம் கொடுத்தே ஆகும் என்ற வகையில் இந்த கோவிந்தன் அவர்களுடைய மகள் ஜனியா அவர்களுடைய அந்த பிறந்ததை முன்னிட்டு அவருடைய பார்ட்னர் அந்த உணவு பொதி 10 பேருக்கான உணவு பொதியும் அவருடைய பிறந்த நாளையும் முன்னிட்டு நாங்கள் இன்று வழங்கி வைக்கின்றோம். ஒரு கருத்து. வணக்கம். எங்களுடைய அங்கத்தவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு துணையாக அரசினால் வழங்கப்படுகின்ற உதவியோட எங்களுடைய அங்கத்தவர்கள் பசியின்றி இருக்கணும், எங்களுடைய அங்கத்தவருடைய குடும்பம் என்ற நோக்காக கொண்டு நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட 40 குடும்பங்களுக்கு மாதாந்த உலர்நோக்கு பொதி வழங்க வேண்டி இருக்கு. அதில் ஒவ்வொரு மாதமும் 15 குடும்பங்களுக்கு தான் வழங்கக்கூடிய மாதிரி நிரந்தரமாக காசு வந்து கொண்டிருக்கு. ஏனைய 25 பேருக்கும் சுழற்சி முறையில தான் நாங்கள் வழங்க வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறோம். யாராவது எங்களுக்கு தரும் பட்சங்கள்ல கூப்பிட்டு வழங்கி கொண்டு வரோம். அந்த வகையில இன்று அந்த கோவிந்தன் அவருடைய பிள்ளையின் ஜனியாவுடைய பிறந்த தினத்துக்காக இந்த நிதி அவருடைய பாட்டனர் பேரனர் ஒதுக்கி இருக்கிறார், குடிப்பிச்சிருக்கிறார். பேரனருடைய பிறந்த நாளும் இன்று. அவரையும் மனதார வாழ்த்தி இன்னும் நீண்ட ஆய்வுடைய இருந்து அவருடைய பரம்பரையில் உள்ளவர்கள் எல்லாரும் அறப்பணியில் ஈடுபடுவதற்கு இறைவன் வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டி அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் சிறக்க எல்லாம் இறைவனுடைய திருப்பாதங்களை வணங்கி புலம்பெயர் நாடுகளில் இருந்து கொண்டும் இந்த தாயகத்திலே இருக்கக்கூடிய விழிப்புல வலி இழந்தவர்கள் உடைய குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் நாங்கள் இவர்களோடு பட்டியல்படுத்தி நன்றி உணர்வோடு எண்ணிக்கொள்கின்றோம். இந்த வகையில் இந்த உலர்நோக்கு பொதி வழங்கல் நாங்கள் வளமையாக எங்களுடைய அலுவலகம் யாழ்ப்பாண நகர் பகுதியிலிருந்து ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறபடியினால இவர்கள் சுமையை சுமந்து செல்ல முடியாத சூழ்நிலையால வசதிப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த உலர்நோக்கு பொதிக்கான சிட்டைகளை ஸ்டோர்ஸிலே அவர்களை போய் எடுக்குவதற்காக வழங்கி அந்த சிட்டைகளை வழங்கி வர நாங்கள் டோக்கனை அந்த வகையில் தான் அவர்கள் போய் எடுக்க போகின்றார்கள். வளமையாகவும் அப்படித்தான் நடக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களும் எங்களுடைய பார்வைக்குள்ள நடந்த இந்த இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்துடைய மாதாந்த உலர்நோக்கு பொதி வழங்கல் மற்றும் சுழற்சி முறை உலர்நோக்கு பொதி வழங்கல் செயற்பாடுகளில் நீங்களும் உங்களுடைய பிறந்த தினங்கள், திருமண நாட்கள், மூத்தோருடைய இறந்த தினங்களுக்கு இங்கே வருகை தந்து அல்லது நீங்கள் இருந்து கொண்டு யாராவது ஒரு முகவர் ஊடாக அனுப்பி இந்த பணியை நீங்கள் எல்லோரும் மேற்கொள்ளுங்கள் என்று அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த வேளையிலே வேண்டி இந்த உலர்நோக்கு பொதி வழங்கல் வைபவத்தை பொது ஆரம்பிக்கும். என்ன பேர்? தெரியாத வீடியோ பார்த்தோன்னு வீடியோல சத்தங்க கூப்பிடுறாங்க.
அவனே தெரியும் ஜோபியில இருந்து பார்த்துட்டு வீடியோ செய்யல அடி கட் பண்ணி மரியதாஸ் சகாயதாசன் மரியதாஸ் சாயதாசன் ரைட் அமலரட்னம் சாமி குயின்டஸ் சாரிஸ் முடிச்சுடுங்க ஆளை முடிச்சுடுங்க ரைட் புவனேசன் விமலன் அவருடைய தாயார் வாங்கம்மா போங்க ரவாம் பார்வைக்குள்ள நடந்தவர் தாயாரும் பரமேஸ்வரி என்றவா அவருடைய விமலன் தாயார் வேணுமா வேணுமா ரைட் அடுத்த வாசிங்க வாசிங்க நடராசா தர்ஷிகன் ம் கொடுங்க கை புவனேஸ்வரத்தில் கொடுத்துக்கணும் ரைட் குழந்தையன் தலையசிங்கம் ம் போங்க சரி ஸ்ரீ மாயகட்டினன் ராஜா வேணும் ரைட் ஆசி பிள்ளை மகேந்திரன் ம் ரைட் ரைட் வரதராசா மேரி உதயராணி சரி ரைட் தனிஷ் யஸ்மினா ரைட் ஓகே சரி சொல்லுங்க சரி உலர்நோய் பொதிகளை வழங்கி வைத்த எங்களுடைய நிலையத்தினுடைய கௌரவ பொருளாளர் மற்றும் கௌரவ உபசெயலாளர் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு ஏனென்றால் எங்களுடைய இன்றைய தினம் இந்த உணவுப் பொதி வழங்கி வைத்த நிகழ்வில் நாங்கள் வழங்கப்படக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கிலோ அரிசி இருக்கின்றது, 5 கிலோ கோதுமை, 5 கிலோ அரிசிமா கோதுமை 5 கிலோவும், பருப்பு 2 கிலோ, சீனி 1 கிலோ பருப்பு, தேயிலை 1/4 கிலோ, அதேபோல் சோயா 1/4 கிலோ போடப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இது 5000 ரூபா பொதி. எந்த வகையிலும் இந்த பொதியில் வந்து மாற்றங்களோ அல்லது விலையோ முறைகளோ குறை இருக்காது என்று சொன்னால் எல்லாரும் கிட்ட நீங்கள் அப்படித்தானே குறைகளுக்கு வந்துருக்கா இல்லை. அப்போ அந்த வகையில் நாங்கள் உண்மையிலேயே ஒரு திருப்திகரமான ஒரு உணவுப்பொதியை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசைகள். காலப்போக்கிலே இதை விட கூட வழங்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய பொருளாளருடைய ஆசை. நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு நிறைவான பசி இல்லாத எங்களது பார்வையற்றவர்கள் எந்த நேரத்திலும் பசி இல்லாமல் இருக்கணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்வை இந்த இங்கே வருகிறது இருக்கின்றவர்களுக்கு இன்றைய பிறந்த நாள் அவருடைய பேரனாரும் அல்லது அவர் பிறந்த பிள்ளையினுடைய பிறந்த நாளுக்கும் ஆக எல்லோருக்கும் மதிய உணவு திருப்திகரமாக கொடுத்து அதை சாப்பிட பண்ணிவிட சொல்லி இருக்கிறோம். அவர்களுக்கான சிக்கன் பிரியாணி அவர்களுக்காக இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இங்கே வருகின்ற அத்தனை பேரும் நிறைவாக உணவருந்தி மதிய உணவை அருந்தி செல்லலாம் என்றும் இது அன்பளிப்பாளர்களுடைய வேண்டுகோள். அதற்கமைய ஒரு நல்ல சாப்பாட்டை வாங்கி அவர்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக மன திருப்தியாக அனுப்ப வேண்டும் என்று எங்கள் எல்லோருடைய விருப்பமும். ஆகவே தொடர்ந்து தலைவர் வழிநடத்துவார். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சிகரமான தினத்தில் நான் கேட்டதற்கு நாங்கள் அவர் சொன்னேன் என்று சொன்னால், ஜெயராஜ் அவைக்கு வடிவாக நல்ல சாப்பாடு பிரியாணி கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி உண்மையிலே எங்களுடைய நிலையத்தினுடைய சாரதியாகவும் எங்களுடைய என்ன சொல்கிறது தொழில்நுட்ப உதவியாளராகவும் இருக்கின்ற எங்களுடைய துஷ்யந்தன் தான். உண்மையிலே நாங்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறீங்களா, இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து கோப்பாயில் போய் பிரியாணி பண்ணி வந்திருக்கோம். உங்களுக்கு அணி வடிவை சாப்பிடணும். அவர் சொன்னபடியே நல்ல பிரியாணி ஒன்று கொடுக்கணும்னு சொன்னதுபடியே அங்கே போய் பண்ணி வந்திருக்கேன். நாங்கள் பிரியாணி நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா நீங்கள் சாப்பிட்டு எல்லாரும் போகலாம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வதற்காக எங்களுடைய நிலையத்தினுடைய ஒரு உபசெயலாளர் அவர்களை நன்றியுடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.
இன்றைக்கு கோவிந்தன் ஜெனையா, அதாவது ஜெனையா அவர்களுக்கு 27ஆம் தேதி பிறந்த நாள். 26ஆம் தேதி பிறந்ததா? 26ஆம் தேதி பிறந்த நாள். இன்றைக்கு அவருடைய பிறந்த தினத்துக்காகவும் அவருடைய பேரனாருடைய பிறந்த தினத்துக்காகவும் எங்களுக்கு 10 பேருக்கான உணவு பொதியும் அவர்களுக்கான மதிய நேர உணவையும் வழங்கி வைத்தமைக்கு அவர்களுக்கும் நன்றிகள். அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் நல்ல ஆசியை வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு பலம் பெருகி நலம் பெருகி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இங்கு இன்று இந்த உணவு பதிகளை பெற்றுச் செல்ல வேண்டும் என்பது அங்கத்தவர்களுக்கும் ஏனையோருக்கும் நன்றி. நன்றி. ஜீவதாஸ் ஜினோயன். ஜீவதாஸ் எல்லாருக்கும் நாங்கள் டோக்கன் கொடுத்தது இவர் இந்த அலுவலகத்தை கிட்ட இருக்கிறபடினாலே உணவு பதியை ரெடியா எல்லாருக்கும் நாங்கள் டோக்கனாக கொடுத்துனாங்க. இவர் எங்களுடைய அலுவலகத்துக்கு அண்மையில் இருக்கிறபடினால நாங்கள் இந்த உணவு பொதியை ஒன்று எடுத்து வந்து என்னதுக்கு சொன்னா நாங்கள் அந்த என்னென்ன பொதி கொடுக்குறது காட்டினதான் அவைக்கு மேல பொதியா இருக்கும். அந்த வகையில தான் நாங்கள் மக்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வெளிப்படைத்தன்மையா இந்த என்னென்ன பொருள் கொடுக்குறோம் என்னது இதுல ஒரு பொதியை கொண்டு காட்டி இருக்கு. மற்றது அவர்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டோக்கனை கொடுத்து அனுப்புறோம். இதுதான் உண்மையான விடயம். வணக்கம் சார், நீங்கள் உங்களோட பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது நாங்கள் உங்களை சேர்ந்து கூப்பிடுறோடியா அப்படியே அந்த உங்களோட காண ஒரு ஹாப்பி பர்த்டே இல்லைன்னு சொல்லுவேன். Happy birthday Tata, happy birthday to you. குழந்தை பிறப்பு சென்ற மாதம் பிறந்த குழந்தை நல்லா வரணும்னு சொல்லித்தான் தாத்தா அந்த குழந்தையுடைய தாப்பண்ட இருந்து இந்த நிதியை பெற்று தந்திருக்கார். அந்த தாத்தா அந்த நிதியை போட்டு அந்த குழந்தை பேரப்பிள்ளைய நல்ல சிறப்போட வாழணும் என்ற எண்ணத்துடன் இந்த குழந்தை பிறந்த உடனேயே அறப்பணியை செய்திருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய விழிகள் மூடப்பட்டாலும் நாங்கள் உண்மையிலேயே எங்கள் அகங்களால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு வாழ்த்துறோம். அதுவும் 26ஆம் தேதி என்ற ஒரு நல்ல நம்பர்ல பிறந்திருக்கா. நிச்சயமாக ஒரு சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்றும் இதே போன்று உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கும் சார், நீங்கள் அவைகளுக்கும் ஷேர் பண்ணி அவைகளையும் இப்படியான விஷயங்களை ஈடுபடுத்தினீங்கன்னா நிச்சயமா எங்களுக்கு ஒரு பூர்ணத்துவமா இருக்கும் என்ற வகையில நாங்கள் இந்த தாத்தாக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக என்னுடைய மகேந்திரன் அண்ணா அவர்களை மூத்த உறுப்பினர் இப்போது பயனாளியாக ஏற்புரையை செய்வார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்திலே உண்மையிலே இந்த 10 பேரும் வாழ்த்துவது போல இன்னும் பல பேர் வாழ்த்த வேண்டும். இந்த தாத்தாவுக்கும் அவரது பேத்திக்கும் அவர்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். உண்மையிலே 26ஆம் தேதி 8ஆம் நம்பர் அந்த பிஞ்சு குழந்தை உண்மையிலேயே சிறந்த ஒரு வளமான வாழ்வு வாழ வேண்டும். இந்த உலகத்திலே அவர் ஒரு நல்ல பிரஜையாக வாழ வேண்டும், வாழுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனெனில் இன்று அவருக்கு நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த வாழ்த்து என்றும் நிலைத்து நிற்கும். குறிப்பாக பார்வையற்றவர்கள் தாங்கள் பசி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உணவு பொதியை வழங்கி இருக்கின்றார்கள். அத்தோடு இன்றைய நாளிலே உணவு பொதியும் வழங்கப்படுகின்றது. அந்த உணவும் இங்கே சாப்பிட்டு எல்லோரும் செல்ல இருக்கின்றார்கள். அதுவும் ஒரு தரமான உணவாக இருக்க வேண்டும் என்று அவர் அந்த தாத்தாவின் ஆசை நிறைவேறுகின்றது. இதுபோல இந்த நிகழ்வை பார்க்கும் அன்பு உள்ளங்கள் தங்கள் நேசக்கரங்களையும் எங்கள் அறக்கட்டளை நிதியத்துக்கு வழங்க வேண்டும். உண்மையில் இன்னும் பார்வையற்றவர்களை நாங்கள் பணமோடு திடமோடு பசி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அத்தோடு இந்த அறக்கட்டளை நிலையம் செய்யும் பல பணிகள் இருக்கின்றன. அதில் இது ஒன்று.
அந்த பல பல பணிகளை இங்கே தலைவரும் செயலாளர் பொருளாளர் இங்கே உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் அதுக்கு அவர்களுக்கு தலைவணங்குகின்றோம். உண்மையாக நல்லொரு விடயத்தை செய்திருக்கிறார்கள். அறக்கட்டளை நிலையமானது 15 பேருக்கு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உணவு பொதி 40 பேருக்கு வழங்க அவர்களுக்கு விருப்பமாக ஆசையாக இருக்கின்றது. அந்த பணியும் தொடர்ந்து நடைபெறும். அதுக்கு இறைவன் அருள் புரிவார். இந்த நிர்வாகமும் சரியான முறையிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு செயற்பாட்டையும் அவர்கள் தங்கள் கணக்கில் வைத்து அதை ஆடிட்டிங் செய்து, அதாவது கணக்கறிக்கை செய்து அதை வெளிப்படையாகவே விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நலன் விரும்பிகளும் நீங்கள் நம்பிக்கையோடு இவர்களோடு தொடர்பு கொண்டு இவர்கள் செய்யும் பணியை தொடர்ந்தும் நடத்த உங்கள் ஆசையும் வேண்டுகின்றோம். இறைவன் ஆசையும் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. எல்லாரும் பழைய சாப்பிடுவோம். ஓகே, சாப்பாடுல என்னென்ன இருக்கு? சாப்பாட்டுல கோழி சிக்கன் இருக்கு, கோழி இருக்கு, வேற? ரைத்தா இருக்கு, கடலையும் கத்திரிக்காய். வாங்க சாப்பிடு. ஓகே, வடிவா சாப்பிடுங்க.